எல்லாருக்கும் ஒரு அன்பான வணக்கங்களுடன் உங்கள் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? மிக நீண்ட மாதங்கள் கழித்து இந்த நேரலை வந்திருக்கோம். தொடர்ச்சியா பல்வேறு பதிவுகளை பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். அதுவா பொதுவா என்ன அப்படின்னா, இந்த அரசியல் காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் பல்வேறு தளங்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. நல்ல நல்ல செய்திகளை நாள்தோறும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ஓட்டுநர்களுக்கு இந்த சமூகத்துல மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் தேடலா தான் இருக்கு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஓட்டுநர்களுக்காக பல்வேறு நபர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, ஓட்டுநர்கள் ஒரு நாள் அப்படிங்கறத வாரந்தோறும் பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நிறைய ஓட்டுநர்கள் இங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. பல பேருக்கு நன்மைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. பல பேர் ஓட்டுநர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்களை பகிர்வதற்காக இந்த நேரலை எல்லாருமே நலமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஓட்டுநர் அப்படின்னாலே ஓட ஓடு உழைப்பவர்கள், ஓயாமல் இருப்பவர்கள், இடிகின்றாலும் மழைகின்றாலும் அவர்களுக்கு வாகனம் தான் தாய் தந்தை. இந்த நேரலை எதற்காக அப்படின்னா, இந்த சமூகத்துல ஓட்டுநர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஆனா எல்லா தரப்புமே சொல்றது என்ன அப்படின்னா, ஓட்டுநர்களுக்கு ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சமூக வலைதளங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு இந்த இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், மற்ற சமூக வலைதளங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது அப்பப்ப வணக்கம் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பிப்பாரு. ஓட்டுநர்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு ஆரம்பிப்பாரு. அவர் வேற யாரும் இல்ல, தேனியை சார்ந்த தங்கபாண்டி அவர்கள். சமூக வலைதளங்கள்ல அவர் எல்லாருமே பார்த்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது, ஒரு நாள் நம்ம நேரலை செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் கிட்டத்தட்ட சென்னை, மதுரை, தேனி, சேலம், திண்டுக்கல், திடீர்னு பார்த்தா மகாராஷ்டிரா போயிடுறாரு. இந்த சைடு டெல்லி போயிடுறாரு. திடீர்னு பார்த்தா கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா சேலத்துல இருக்கிறாரு. இப்படி எல்லாருமே சொல்லி கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு நம்மளுடைய இணைந்திருக்கிறார் TNADA, தமிழ்நாடு ஆல் டிரைவர் அசோசியேஷன் உடைய மாநில தலைவர், உறுப்பினர், இன்னும் பல பொறுப்புகளை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் அந்த சங்கத்துல முதன்மையா செயல்படக்கூடிய மனிதர், ஓட்டுநர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மனிதர் தங்கபாண்டி அண்ணா. வாங்க, அப்படியே வணக்கம். வணக்கம் மக்கள்கிட்ட வணக்கம் சொல்லுங்க. வாங்க வாங்க, இப்படி வாங்க. வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? முன்னாடி வாங்க, அப்பதான் சவுண்ட் கேட்கும். எப்படி இருக்கீங்க? வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரி, பொதுவா இந்த பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், எப்படி ஒரு டிரைவர்னா யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. டிரைவர் அப்படின்றது யார் அப்படின்னு கேட்டா, டிரைவர்களுக்கு இதை சொல்லி தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு, முதல் நபர் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் விவசாயி, இரண்டாவது நபர் நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், மூன்றாவது நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓட்டுநர்கள் இல்லாம ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் கிடையாது. ஒவ்வொரு மக்களினுடைய தேவைகளும் பூர்த்தி அடையாது. அரசாங்கம் முதல் கொண்டு பொதுமக்கள் வரை முழுக்க ஒரு நபரை சார்ந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா விவசாயி, ராணுவம், அதற்கு அடுத்தபடியாக ஓட்டுநர்களை சார்ந்துதான் இருக்காங்க. அந்த அளவுக்கு புனிதமான ஒரு துறை இந்த ஓட்டுநர் துறை. சரி, ஓட்டுநர் சங்கத்துல ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, ஓட்டுநர் சங்கம் அப்படின்னு, TN ஆல் டிரைவர் அசோசியேஷன். எதற்காக இந்த சங்கம் ஆரம்பிச்சீங்க? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இப்படி வாங்க மக்கள் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஏன் கேக்குறேன்னா, இது உங்களை வச்சுதான் கேட்கணும்னு நினைச்சேன். இது பல பேருக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல நிறைய நபர்கள் ஓட்டுநர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்காங்க. அந்த ஓட்டுநர் சங்கத்துல போய் இணைச்சிக்கிறாங்க. அந்த ஓட்டுநர் சங்கத்துல நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுக்கறாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க, நிறைய உதவிகள், நிறைய சங்கங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த சங்கங்களை பற்றி நம்ம பேசல. உங்க சங்கம் என்ன பண்ணுது? ஓட்டுநர்களுக்கு என்னென்ன நன்மைகளை நீங்க செய்யறீங்க, எதற்காக ஆரம்பிச்சீங்க அப்படிங்கறத விளக்கத்தை கொடுக்க முடியுமா? தாராளமா கொடுக்க முடியும். கேட்கறதுக்கு முன்னாடி என்னன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. நிறைய டிரைவர்கள் எல்லாம் இப்படி இருக்கணும், டிரைவர்கள் எல்லாம் அப்படி இருக்கணும், டிரைவர்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்குது, டிரைவர்களுக்கு அப்படி எல்லாம் நடக்குது, டிரைவர்களுக்கு குரல் கொடுக்கணும், டிரைவர்கள் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து சமூக வலைதளங்கள் வாயிலா நீங்க முன்னெடுத்து கொண்டு போறீங்க. நிறைய பேர் கள போராளிகள் களத்துல நின்று போராடுறாங்க. நீங்க சமூக வலைதள போராளியா பேசி பேசி மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அப்பப்ப தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சரி, மற்ற இடங்களுக்கும் சரி, டிரைவருக்கு எங்கேயாவது ஒருத்தர் அடிபட்டாலோ, இதை மற்ற மாநிலங்கள் அடிபட்டாலோ ஒரு விஷயத்தை எப்படி கேதர் பண்ணி அதை கொண்டு போறீங்க? அதாவது இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எந்த ரூபத்திலாவது அது என்னுடைய பார்வைக்கு வந்துருது. உங்க பார்வைக்கு வந்துருது.
இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 ஓட்டுநர்கள் இறந்து அவங்க உடம்ப வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலைகள் இருந்துச்சு. சரி. அத ஓட்டுநர்கள் வழியாக எனக்கு அந்த தகவல் தெரியப்படுத்தவும் அங்க இருக்கிற நபர்கள்ட்ட பேசி அந்த உடல்களை நம்ம ஊருக்கு கொண்டு வர்றதுக்கான வழிவகை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இங்க வந்து அவங்க குடும்பத்துக்கும் நிதியுதவி திருட்டி கொடுத்துருக்கோம். இது ஒரு பக்கம். அதாவது கொஞ்சம் வலைதளங்கள்ல என்னுடைய நம்பர் இருக்கிறதுனால ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை என்னுடைய பார்வைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதன் வழியாக நான் செஞ்சு கொடுத்துறேன். சார் டிரைவர்னா யாரு முதல்ல? டிரைவர் முழுக்க எப்படி சொல்றது, அதாவது டிரைவர் அப்படின்னாலே சொல்லப்படாத ஒரு சாபம் நிறைந்த ஒரு இனம் ஓட்டுநர் இனம். சாபம் நிறைந்த இனம். ஆனா அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவமும் இருக்கு. ஆனா அதை யாருமே இப்ப பேசுறது இல்ல. ஆனா ஓட்டுநர்களை கீழேயே வச்சு பழக்கி அதே நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இத மாத்தணும்ன்றதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப டிரைவர் அப்படின்னா நிறைய இடங்கள்ல எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. டிரைவருடைய வாழ்க்கை எப்படின்னா அவங்களுக்கு பர்சனலா கேக்குறேன். இப்ப பொதுவா டிரைவர்னா கஷ்டப்படுறாங்க, போறாங்க, அவங்களுக்கு சம்பாரிச்சாதான் காசு, வீட்டுக்கு உயிரோட வந்தாதான் அவங்களுக்கு பெற்ற பிள்ளைக்கு தகப்பன், தாலி கட்டிய மனைவிக்கு தகப்பன், கணவன் அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் கூட அவங்க பர்சனல் லைஃப்ல எதனால அதிகமா ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஓட்டுநர் பார்வையில. ஓட்டுநரா அதனுடைய பார்வையில கேக்குறீங்க. இப்ப லோக்கல்ல இருக்கிற ஓட்டுநர்களை வந்து நம்ம அவ்வளவா பேச வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய இது ஆட்டோ, கார், வேன், பஸ் எல்லா இடத்துலயும் டிரைவர்கள் இருக்காங்க. இவங்க பூராமே டிரைவர் கேட்டகரி தான். இருந்தாலும் இவங்க வந்து பார்க்காத அளவுக்கான பிரச்சனைகளை இவங்க சரௌண்டிங்ல இருந்து தனிப்பட்ட ஒரு முறையில வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா நேஷனல் பெர்மிட் லாரி ஓட்டுற அந்த டிரைவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியானது, கேவலமானது, ஆபத்தானது, சொல்ல முடியாத அளவுக்கு வலிகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை நேஷனல் பெர்மிட் வாகனம் ஓட்டுற டிரைவர்களுடைய. அதாவது மாநில தமிழ்நாடுல இருந்து கேரளா போறவங்க, கேரளா, கர்நாடகா அந்த பார்டருக்கு போற லாரி டிரைவர்களை சொல்றீங்க. வெளி மாநிலம் ஓட்டக்கூடிய நபர்கள், வெளி மாநிலங்கள் ஓட்டக்கூடிய நபர்கள். ஏன் அதுல என்ன அப்படி ஒரு கஷ்டங்கள் இருக்கு? அப்படி அதை நான் கொஞ்சம் தெளிவா தெரியப்படுத்தணும். தாராளமா சொல்லலாம். அதாவது டிரைவர் இப்ப வண்டிய நம்ம இங்க இருந்து எடுத்து கிளம்பிட்டோம் அப்படின்னா அதர் ஸ்டேட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னாலே முழுக்க முதல் நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, பாதுகாப்பு இல்ல. நமக்கான பாதுகாப்பு கேடயம் அப்படின்ற ஒண்ணு நம்ம கிட்ட கிடையாது. முதல் விஷயம். இரண்டாவது அவசர தேவைகள், ஒரு மனிதனுடைய உடல் உபாதைகள் 5 நம்ம சொல்லலாம். தாகம், பசி, தூக்கம், வெயில், பனி, இந்த மாதிரி இருக்கக்கூடியத கட்டுப்படுத்தி ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நேஷனல் பெர்மிட் லாரி ஓட்டுறவங்களுக்கு. ஒரு இடத்துல திருடனுடைய நடைமுறை வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் செல்போன் திருடுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கா. போன்ல வண்டியை நிப்பாட்டி போன் பேசிட்டு இருப்பா, ஜம்ப் பண்ணி ஏறி புடிங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. வெளி மாநிலங்கள்ல நடக்கிறது. ஒரு டீம் என்ன பண்றாங்கன்னா ஸ்ப்ரே அடிச்சு திருடுற கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஸ்ப்ரே அடிச்சு தூங்கிட்டு இருக்கும் போது திருடுற கூட்டம் ஒண்ணு இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன அப்படின்னா வண்டிக்குள்ள ஏறி கத்திய வச்சு நம்ம காலில் குத்தி நம்ம கிட்ட இருக்கிற பணம் பொருள் எல்லாத்தையும் புடுங்குற கூட்டம் ஒண்ணு இருக்கு. சரி, நீங்க என்னையாவது அனுபவப்பட்டிருக்கீங்களா? அப்படியே என் கையில பார்த்தாலே தெரியும். இந்த விரல்ல வெட்டு விழுந்திருக்கா? இந்த விரல்ல இந்த விரல் துண்டா வந்திருக்கும். இந்த இடத்துல வெட்டு விழுந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் எனக்கு அருவா வெட்டு தான். கத்திக்கு 7 பேரு. நான் இன்னைக்கு சிங்கிள் உருளைக்கிழங்களோடு கையில 1.5 லட்சம் ரூபாய் பணம் வேற கையில இருக்கு. எம்பியில இண்டூர்ல இருந்து ஏத்திட்டு வந்தேன் மதுரைக்கு. ஆமா, ஏத்திட்டு வரும்போது கரெக்டா நம்ம நகரை தாண்டி வரும்போது நான் டைமிங்களோடு வந்தாகணும். 7 பேரு. அன்னைக்கு நிலைமைக்கு அவங்க கையால நான் இறந்திருக்க வேண்டியவன் செத்தாலும் 2 பேரு நம்ம கூட துணைக்கு கூட்டிட்டு போய் அடையாளம் காமிச்சிட்டு சாகணும்னு சொல்லி இறங்கி நின்று ஃபைட் பண்ணேன். அதனால வெட்டுக்காயங்கள் விளைவிச்சு தாக்குனதுல பயந்துட்டு அவங்க ஓடிட்டாங்க. அன்னைக்கு அதன் அடிப்படையில நான் தப்பிச்சேன். இந்த மாதிரி மோட்டார்ல டிரைவர்கள் கிட்ட இருக்கிற செல்போனு, பணம், இது தாண்டி லோடு அதை திருடுறதுக்குன்னு ஒரு கூட்டம், இதை தாண்டி வண்டியில இருக்கிற டயரை கழட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம். இதையெல்லாம் சமாளிச்சு போகும்போது அந்த பக்கம் இருக்கிற காவல்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இவங்க கிட்ட இருந்து வர்ற பிரஷர் ஒரு பக்கம், அவங்களால வர்ற துன்பங்களும் ஒரு பக்கம். இதையும் தாண்டி சேல் டாக்ஸ்ன்ற பேர்ல நிக்கிற சேல் டாக்ஸும் சரி, சேல் டாக்ஸ் சொல்லி போலியா நிக்கிறவங்களும் சரி, இவங்களுடைய பிரச்சனைகள் ஒரு பக்கம். அது போக ரவுடி மாமூல்னு ஒரு டிக்கெட் இருக்கும். ரவுடி மாமூல் பகிரங்கமா போலீஸ் மாதிரியே நின்று வாங்குவாங்க.
போலீஸே நின்று இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. ஓட்டுநர் அடிக்கிற கும்பல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏ டு ஜெட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே போறாங்க. லைன் வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும்.